வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இனி நம்ம எந்த மாதிரி டாப்பிக்கை பார்க்க போகிறோம்னா, ஒரு டேட்டாவோட ரெஃபரன்ஸில் வந்து பிவோட் டேபிள் யூஸ் பண்ணுறப்ப GetPivot டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டேட்டா வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு பிவோட்டில் போடுறோம். பிவோட்டிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு இடத்துக்கு நம்ம அவுட்புட் எடுக்கிறோன்னு வச்சுங்க. அதோட டேட்டா மாறினாலும் உங்களுக்கு இப்போ மிஷின் 3ங்கிற டேட்டாவோட அவுட்புட் மட்டும்தான் கரெக்டாக வரணும் அப்படின்னா GetPivot ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு டேட்டா ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னா டேட்டு, மிஷினு, அதோட ப்ரொடக்ஷன் இருக்க மாதிரி. இதை வச்சு நம்ம நார்மலாக பிவோட்டில் போகிறேன். ஃபுல்லாக டேட்டா வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் போய் பிவோட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இதே ஷீட்டில் எக்ஸைட் ஒரு ஷீட் கொடுத்துட்டு அதோட லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம பிவோட்டில் எப்படி கிரியேட் பண்ணது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து பிவோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம GetPivot மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எனக்கு வந்து டேட் வந்து ரோல் இருக்கணும், மிஷினும் வந்து ரோல் இருக்கணும், ப்ரொடக்ஷன் வந்து வேல்யூஸ் இருக்கணும். இது மாதிரி வந்துடும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் என்னோட டேட்டாவோட அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, டேட் வந்து 4/3/2021 மிஷினோட 004ங்கிற மிஷினையும் மிஷின் 006ங்கிற மிஷினோட அவுட்புட் மட்டும் எனக்கு தேவைப்படுது. இதை நார்மலாக எப்படி எடுப்பாங்கன்னா, ஈஸியாக ரெஃபரன்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு மிஷின் 4 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, அடுத்து மிஷின் 6 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து இங்கே ஷோ பண்ணும். இது வந்து ஃபுல் டேட்டா இருக்கிறப்ப சப்போஸ் அந்த டேட்டில் வந்து அந்த 2 மிஷின் ஓடலன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4ம் 6 நான் டெலிட் பண்ணுறேன். 4யும் 6 நான் டெலிட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். டேட்டா போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆல் கொடுத்து என்ன ஆகுதுன்னா, இப்போ 4ம் 6 நமக்கு இல்லவே இல்லை. ஆனால் இங்கே டேட்டாவில் ஷோ பண்ணுறது என்னென்னா, மிஷின் 4க்கு வந்து 52 அப்படின்னு வந்து மிஷின் 5ஓட ப்ரொடக்ஷனும் 6க்கு வந்து 57 8ஓட ப்ரொடக்ஷனும் ஷோ ஆகுது. இது மாதிரி ஷோனா ராங்கான டேட்டா வந்து நமக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இதுக்கு பதிலாக எப்படி நம்ம வந்து கரெக்டான ப்ரொடக்ஷன் எடுக்கலாம்னா, நமக்கு அதே டேட்டா வச்சுக்கிட்டு ஒன்று ஈக்குவல் கொடுத்து டெல் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு 2 மெத்தடில் வந்து அதை வந்து நம்ம ஆன் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு ஆப்ஷன் வந்து ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க. 2007 மாடலில் இருந்தால் எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபார்முலாஸ் போங்க. ஃபார்முலாஸில் இங்கே ஒர்க்கிங் வித் ஃபார்முலாஸுங்கிற இதில் கீழே வந்து யூஸ் GetPivot டேட்டா ஃபங்க்ஷன் ஃபார் பிவோட் டேபிள் ரெஃபரன்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இந்த பிவோட் டேபிளில் ஏதாவது இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அனாலிசிஸ்னு மேலே டைட்டில் வரும். அந்த அனாலிசிஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஜென்ரேட் பிவோட் டேட்டா வந்து டிக்கில் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஓகே கொடுத்துட்டோம். ஓகே கொடுக்கலன்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், எந்த டிக்கும் இல்லாமல் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா GetPivot டேபிள் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்றும் இல்லை, ஈக்குவல் கொடுத்துட்டு முன்னும் போனவே கொடுத்துட்டு இப்போ என் மிஷின் 4 கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகுனா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செக் பண்ணிங்கன்னா தெரியும், GetPivot டேபிள் டேட்டா வந்து எதுலன்னா ப்ரொடக்ஷன் வந்து J4. இந்த J4ங்கிற இதை வச்சு தான் எடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் J4 இதை வச்சு எடுக்கும். அதோட டேட்டு பார்த்தீங்கன்னா 4/3/2021 அந்த டேட்டை மட்டும்தான் ஷோ பண்ணும். அடுத்து வந்து மிஷின் 4 அதை மட்டும்தான் ஷோ பண்ணும் உங்களுக்கு. சப்போஸ் நான் அதில் இருந்த மாதிரி டெலிட் பண்ணுறேன், முன்ன சொன்ன மாதிரியே நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ண என்ன ஆகுனா, டெலிட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தா அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ராங்னு வந்துடும். ரெஃபரன்ஸ் ராங்க்கு பதிலாக முன்னாடி நம்ம இது மாதிரி எரர் வந்தால் எரர் ஷோ பண்ணாமல் இருக்கிறது நம்ம இஃப் எரர் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இஃப் எரருங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து 0 அப்படின்னு ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டுனா எனக்கு இப்போ மிஷின் 4ஓட ப்ரொடக்ஷன் வந்து அங்கே இல்லைனா 0 தான் ஷோ பண்ணும். ராங்காக நம்ம டேட்டா அங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறப்ப ராங்காக வந்து இங்கே அப்டேட் ஆகாது. அதே மாதிரி 6க்கும் கொடுத்துட்டு நான் இப்போ 5ஆம் தேதிக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கிங்க. 5ஆம் தேதிக்கு கொடுத்துட்டு மிஷின் 5ஓட கொடுத்து செல் பண்ணாமல் மிஷின் 6 இது செல் பண்ணிவிட்டு இங்கே டேட் வந்து நான் ட்ராக் பண்ணி 5ன்னு மாற்றிக்கிறேன். 5ன்னு மாற்றினதும் நமக்கோட 5 டேட்டோட மிஷின் 6ஓட ப்ரொடக்ஷன் 219ங்கிறத இங்கே ஷோ ஆகிடுச்சு.
இப்போ நான் வந்து இதை நான் வந்து 290ங்கிறத டேட் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் இருக்க டேட் வந்து 5ன்றத வந்து நான் 4ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தேன்னா இப்போ 4ல் இருக்க 69ங்கிற ப்ரொடக்ஷன் இங்கே அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு தேவையான டேட்டை தேவையான ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னும் உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ்லாம் தேவைப்படுது இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட் க்ரியேட் பண்ணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி கன்யூஸாக வீடியோ பார்க்குறதுக்கு எக்ஸல் வழிகாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.